ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகிற ஒரு பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓவராலாக இந்த பைக் வந்து என்ன டைப் ஆஃப் இன்ஜின் பொருத்தப்பட்டு வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னா ஹோண்டா ஹார்னட் 160R. இந்த பைக் வந்து நல்ல சேல்ஸான பைக் தான். ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த பைக் வந்து இப்போதைக்கு லான்ச் ஆகலை. இதோட BS4 மாடலுமே வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஓவராலாக இந்த பைக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்க முடியாது அப்படின்றது தான் ஒரு யதார்த்தம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டிவா 6G, அப்புறம் ஆக்டிவா 125, கிராசியா, இப்போ லிவோ, யூனிகானு, இந்த மாதிரி பல பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹார்னட் இந்த பைக்கில் வந்து லான்ச் பண்ணாமலே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஹார்னட் பைக் அப்படின்றது லான்ச் ஆக போகுது அப்படின்னா அதோடைய ஸ்பெக்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஹோண்டா ஹார்னட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோண்டாவில் நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய பைக்கு. அதோட டயர் சைஸாக இருக்கட்டும், அதோட அக்ரெசிவான லுக்காக இருக்கட்டும், அதோட LED ஹெட்லைட்டாக இருக்கட்டும், அதோடைய அந்த டூம் இருக்குது பார்த்தீங்களா அது, அப்புறம் டேங்க்கு, ஓவராலாக இந்த பைக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான டிசைனில் தான் இருக்கும். கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக் வந்து லான்ச் ஆக போகுது. சரி, ஓகே, இந்த பைக்கில் வந்து என்ன இன்ஜின் பொருத்தப்பட்டு வரும் அப்படின்னா அதே 160cc இன்ஜின் அப்படின்றத பொருத்தப்பட்டு தான் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூனிகானில் 160cc இன்ஜின்றது பொறுத்திருக்காங்க. அதே இன்ஜின் வந்து இதுக்கு வருமானு கேட்டிங்க அப்படின்னா அதே இன்ஜின் தான் வரப்போகுது. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இப்போ ஹோண்டாவில் இருக்கக்கூடிய யூனிகான் 160 அப்படின்ற அந்த பைக் வந்து ஒரு 160cc இன்ஜினு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 PS பவர் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. 12லேருந்து 13 வச்சுக்கோங்களேன். இப்போ அதே அளவுக்கு பவர் தான் வந்து இந்த பைக் ஹார்னட்லேயும் வருமானு கேட்டிங்க அப்படின்னா அதே அளவு பவர் கண்டிப்பாக இந்த பைக்கில் வராது. இப்போ இந்த ஹோண்டா ஹார்னட்டோடைய BS4 மாடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 15 PS வரைக்கும் பவர் ப்ரொடியூஸ் பண்ண பைக்கு. இப்போ இந்த பைக் வந்து ஒரு 12 PS மட்டும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து மக்கள் வாங்குறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மை. சரி, ஓகே, இப்போ நீங்கள் வந்து 12 PS பவர் வராதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இதோடைய ஒரு நார்மலாக இப்போ பவர் அப்படின்னா எவ்வளோ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் சரி ஒரு 14லேருந்து 15க்குள்ளே வந்து இதோடைய பவர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன் வந்து 14 குறையும் அப்படின்னா இப்போ இந்த பைக் வந்து BS6 நாம்ஸ் கொஞ்சம் மூவ் பண்ணுறதுனால அந்த 15 PS அப்படின்றது வந்து 1 PS வரைக்கும் வந்து குறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து எப்படி சொல்லாது, அது வந்து ஒரு கன்ஃபார்மான விஷயம் நான் சொல்லலை, என்னுடைய ஒரு தாட்டில் தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, மேபி 15 PS பவர்லேயே கூட வரலாம். அது வந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லது தான். ஏன்னா இன்னும் இன்ஜினோட குவாலிட்டி அப்படின்றது நல்லாயிருக்கும், மைலேஜ்ன்றது நல்லா வரும். ஸோ ஓவராலாக இந்த காலில் பைக் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த ஸ்டார்டிங் பிரச்சனை, ஸோ மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த பைக்லேயுமே வந்து ஓவர் கம்பெனி வந்து சூப்பராக ஒரு ஃபுல் ஃப்ளெஜான பைக்காக வந்து வரும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த பைக்கில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக LED சிஸ்டம் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. வேறு சிங்கிள் சேனல் ABS அப்படின்றது வந்து இந்த பைக்கை நீங்கள் வாங்குறப்ப ஸ்டாண்டர்டாகவே வரக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏர் கூல்டு இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது போக சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்க்குறப்ப வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பேக்கில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஓவரால் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்றது வந்து எல்லா பைக் கொடுக்குற மாதிரி நார்மலாக சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பிரேக்கிங் பார்க்குறப்ப ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி டிஸ்க் பிரேக் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இது போக ஃப்ரண்ட்டில் வந்து ABS அப்படின்றது வந்துடும், பேக்கில் ABS அப்படின்றது வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுட் வரும், இப்போ நான் ஸ்பீடாக போயிட்டு பிரேக் அடிச்சேன் அப்படின்னா வாரிடுமான்னு கேட்டிங்க அப்படின்னா பின் டயர் கண்டிப்பாக வாரியோட தான் செய்யும். ஸோ அதுக்காகவே ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொபோஷன் அப்படின்ற வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து பைக் வேகம் ஓட்டிகிட்டு போயிட்டு வண்டி பிரேக் அடிக்க போகிறீங்க அப்படின்னா பேக்கில் இருக்கக்கூடிய பிரேக் நீங்கள் அப்ளை பண்ணுறதை விட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பிரேக் அப்ளை பண்ணுறது வந்து பவர்ன்றது அதிகம் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ABS இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரேக்ன்றது ஸ்கிட் ஆகாது. அதில் டிஸ்க் பிரேக் அப்படின்றதுனால அந்த ஸ்டாப்பிங் பவருமே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ ஓவரால் அந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸுமே வந்து குறையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பேக் பிரேக் அடிக்கவே கூடாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா பேக் பிரேக் அப்படின்றது அடிக்கணும், ஆனால் அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இந்த பைக் வந்து எப்போ லான்ச் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா அநேகமாக அடுத்த மாதத்தில் லான்ச் ஆகும் அப்படின்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒன்று இந்த பைக் லான்ச் ஆகலாம், இல்லை அப்படின்னா எக்ஸ்பிளைன் லான்ச் ஆகலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் தாட்டு. நீங்கள் வந்து எந்த பைக் வரணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த BS4 பைக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 90,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் இதோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்றது வந்துச்சு. இதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ்னு வரப்போ வந்து அநேகமாக ஒரு 1.25 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. இப்போ இந்த பைக்கு இந்த 160R பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ BS4 நாம்ஸ்லேருந்து BS6 நாம்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணுறப்ப இதோடைய காஸ்ட் அப்படின்றது வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா மினிமம் 10 ரூபாலேருந்து ஒரு 12,000 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்துடும். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக எல்லா பைக்கில் வர மாதிரி பெரிய ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டராக வந்து கீழே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நாம்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரப்போ அதோட காஸ்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கூட தான் வரும். ஓவரால் இந்த பைக் நீங்கள் எடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இந்த பைக் போட்டியாக வேறு பைக் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இன்கேஸ் கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ஃபியூச்சரில் வந்து கம்பேரிசன் வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன்.
ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.